ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாடர்ன் டெய்லர் மைனா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த நைட்டியோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த மாதிரி நைட்டி அண்ட் டாப்ஸ் இது எல்லாமே மெட்டீரியல்ஸ் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி தருவேன். நீங்க மெட்டீரியல்ஸ் எடுத்து கூட நான் ஸ்டிச் பண்ணி தருவேன். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் நைட்டிஸ் எல்லாம் நீங்க ஸ்டிச் பண்ணணும், ஓல்ட் சாரீல மேக்ஸி ட்ரெஸ் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னீங்க. என்னோட கான்டாக்ட் நம்பரை நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், பாருங்க. உங்களுக்கு இதோட ப்ரைஸ் எந்த டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்கள் மெசேஜ் கூட பண்ணலாம். இப்போ நம்ம நைட்டியை எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ துணியை 4 ஃபோல்ட் பண்ணி, ஃபோல்டிங் சைடு உங்கள் சைடு, ஓப்பன் சைடும் உங்கள் ஆப்போசிட் சைடு வச்சுக்கோங்க. இப்போ நெக்கோட வித்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். நெக்கோட லென்த்து நான் 6 இன்ச் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் 4 இன்ச் எடுத்திருக்கேன். ஆமோல் லென்த் 7 இன்ச் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலி 40 சைஸுக்கு தான் நான் கட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். இது 38 சைஸ் அளவுக்கு கூட நம்ம ஸ்டிச்சு போட்டுக்கலாம். இது நான் சேல்ஸுக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் பெருசா 2 சைஸ் போடுற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ ஹாமோல்லேருந்து 7 இன்ச்சு வச்சு 1 இன்ச்சு கம்மி, 1 இன்ச்சு உள் வாங்குற மாதிரி மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 13 எடுத்துட்டு வெளியில 1.5 இன்ச்சு வர்ற மாதிரி ஹிப்பு கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதாங்க. நைட்டி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவ்வளவுதான். இதை மட்டும் மார்க் பண்ணிட்டோம்னா போதும். அவ்வளவுதான். நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு வராது அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. நம்ம கொஞ்சம் அதுக்கு எஃபெக்ட் போடணும். எஃபெக்ட் போடும்போது தான் நம்மளுக்கு அதோட ரிசல்ட் கண்டிப்பா ஒரு நாள் தெரியும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்க விரும்புறேன். இப்ப நம்ம நைட்டி ஃபுல்லா கட் பண்ணியாச்சு. இது ஷோல்டர் இப்படி தனித்தனியா வைக்கும்போது பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு நம்ம தனித்தனியா ஃபோல்ட் பண்ணி வச்சாதாங்க இப்படி கட் பண்ணணும். கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, ஃப்ரண்ட்டை நம்ம சுடிதார் மாதிரி தான், நம்மளுக்கு அதே மாதிரி ஃபிட்டிங் எல்லாம் வர்ற மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ நம்ம ஹாமோல் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நெக் டிசைனுக்காக சும்மா ஒரு இது மாதிரி வச்சிருக்கேன், டைமண்ட் மாதிரி அப்படியே கட் பண்ணியாச்சு. அப்புறம் 1.5 இன்ச் எடுத்து பேக்குக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு வித்து 3 இன்ச்சு, லென்த் 1.5 இன்ச் வச்சு நம்ம பேக்குக்கு கட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஒரு விஷயமும் வராது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. தயவு செஞ்சு எல்லாருமே நீங்க தைரியமா பண்ணுங்க. எதுவானாலும் பாத்துக்கலாம். எங்க ஒரு 300 ரூபாய் துணி தானங்க போனா போகுது அப்படின்ட்டு. இப்ப ஸ்லீவோட லென்த் நான் 7 எடுத்திருக்கேன். வித்து 9 எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3 இன்ச்சு வர்ற மாதிரி 7 4 விட்டுட்டு 3 மேல வர மாதிரி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சிம்பிளா தான் இருக்குதும். நம்ம நினைக்கிற அளவுக்கு பாக்குற அளவுக்கு எல்லாம் எதுவுமே கஷ்டம் இருக்காது. நம்ம ட்ரை பண்ண எதுவுமே வரும். இப்ப நீங்க இது வராது அப்படின்னு நினைக்கிறதோட நீங்க ஒரு 5 மெட்டீரியல்ஸ் எடுத்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி பாருங்களேன். அப்ப ஸ்டிச் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். இப்போ இது நம்ம இது அப்படியே கொஞ்சம் ஃப்ரில் மாடலா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாத்தை நான் எடுத்திருக்கேன். இது நம்ம அதுக்கு ஒரு தையல் போடுறதுக்காக உள்ள இந்த கிளாத்தை நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்காக இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வச்சு அந்த ஷேப்புக்கு அப்படியே மடிச்சு அடிச்சுக்கோங்க. நீங்க பிசுறு தெரியுற மாதிரி அடிச்சுட்டு பண்ணாலும் பரவாயில்ல. இது எப்படின்னு சொன்னா, டிசைன் எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் பண்றது இல்ல. அப்படியே தைக்கும் போது அப்படியே டிசைனு இது வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்மளா ஒரு ஐடியா பண்ணி வைக்கிறது தானே. இது என்ன பிளான் பண்ணியோ இல்ல யாருமே நம்ம கிட்ட இந்த டிசைன் வேணும்னு கேக்குறதில்ல. இப்ப நான் ஸ்டிச் பண்ணி வைப்பேன். அப்புறம் அவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா எடுப்பாங்க. அதனால நைட்டிக்கு நான் போடுற டிசைன் தான். இப்போ இதுக்கெல்லாம் ஜக்கா போட்டுட்டு இது ஊஸ்டிப் போட்டுக்கோங்க. ஊஸ்டிப் போடாட்டினாலும் இது பிசுரோடையே நம்ம நல்ல சைடு வச்சிருந்தோம்னா அப்படியே லேஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் இது ஊஸ்டிப் போட்டுக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் பேக் பெயின்னால வேலைக்கு போறது இல்லை. அதனால இந்த மாதிரி நைட்டிஸு டாப்பு இது மாதிரி எல்லாம் எடுத்து ஸ்டிச் பண்ணி அக்கப்பக்கத்துல எல்லாம் நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம முயற்சி பண்ணா எதுவுமே ஆகாதுங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். வீட்டுல தான் இருக்கேன். பட் நான்
வீட்டுல இருந்தாலும் நம்ம யாரோட தயவுலி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து வேலைக்கு போலேன்னா கூட ஒரு 500 ரூபாய் நம்மளால எப்படியாவது சம்பாதிச்சு எடுத்துடணும். ஏன்னா 12 ஹவர்ஸ் திருப்பூர்ல வேலை செய்ய முடியாததுனால நான் இந்த மாதிரி வீட்லயே ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் 1.5 இன்ச் எடுத்திருக்கேன் நெக்ல டிசைனுக்கு. நெக்கு டிசைனுக்கு 1.5 இன்ச் எடுத்துட்டு கீழே 13 இன்ச்சு வரைக்கும் வித்து வந்து 1.5, அப்புறம் 13 எடுத்திருக்கேன். 13 இன்ச் எடுத்து அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கொயர் டேப்ல எடுத்து மார்க் பண்ணிட்டு இப்ப நம்ம எப்படி நெக் ஷேப்பை எடுத்திருக்கோமோ அதே மாதிரி டைப்ல வந்துட்டு நம்ம ஸ்டிச்சிங்க்கு எடுத்துடலாம். 1.5 இன்ச் இருக்கான்னு பார்த்துட்டு ஒரே அளவுக்கு மார்க் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. இப்போ பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் இருக்குதுல 4 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த 13 இன்ச்சில் 4 இன்ச் வச்சு அந்த டைமண்ட் மாதிரி அப்படியே நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் இந்த டிசைனை. நானும் ஒரு கெஸ்ஸிங்ல தாங்க தைக்கிறேன், பிளான் பண்ணி எல்லாம் ஒன்றும் தைக்கல. இப்படி தைக்கும் போதே இப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி தான் தைச்சிட்டு இருக்கிறேன். நைட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் நிறைய நைட்டிஸ் போட்டிருக்கேன். எல்லாமே வேற வேற டிசைனாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. எல்லாமே ஒரு முயற்சி தானுங்க. இப்படி என்னதான் நம்ம பண்ணாலும் சும்மா இருக்கிறத விட சரி நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுக்கு வந்து நான் 2 கோன் போட்டிருக்கேன். மேல 2 கோன் போட்டு அந்த பிரிண்டட் இருக்கு பாத்தீங்களா நைட்டில, அந்த பிரிண்டட்ல வந்துட்டு சும்மா ஒரு ஸ்கேல் அளவுக்கு சும்மா மார்க் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி வேணும்னா கிராஸ் மாதிரி வேணும்னாலும் எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ வந்து இதுக்கெல்லாம் தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி வேலைக்கு போகல அப்படின்னு எல்லாம் நம்ம வீட்டிலே சும்மா இருக்கமே அப்படின்ற எல்லாருமே ஃபீல் பண்ணுங்க. சும்மா இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் பண்ணி நீங்க அக்கப்பக்கத்துல ஒரு ஒரு பை ஒரு ஏதோ ஒன்று பிஸ்னஸ், நமக்கு ஒரு தொழிலுக்கு வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. சும்மா இருக்க வேண்டாம். இப்ப நம்ம வேலைக்கு போகும்போது இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லாம இருந்துச்சு. இப்ப வீட்டுல இருக்கிறதுனால நானா ஏதாவது வந்து வாங்கி அதுல ஒரு 100 ரூபாய் கிடைச்சாலும் நமக்கு பெஸ்ட் தானே. பரவாயில்ல, சும்மா இருக்கமே அப்படிங்கிற ஒரு ஃபீலாவது இருக்கும். இப்ப எல்லாமே நம்மளுக்கு தையல் போட்டாச்சு. இதை வந்து நான் கட் பண்ணி வச்சது வந்து சும்மா ஒரு 2 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். அது வந்து சுருக்கு மாதிரி கொடுத்துருக்கு. இப்ப இந்த பின்னூசிய வந்து அந்த குதிரையோட அந்த ஓல் ஒன்று இருக்கும் அதுல போட்டிங்கன்னா நமக்கு இந்த சுருக்கு பிடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வேற குதிரை மாத்த வேண்டியது இல்லை, அதுவே வந்து சுருக்கு வந்துரும். பின்னாடி ஒரு விரல கொடுத்துக்கோங்க, பின்னாடி சுருக்கு வந்து தன்னால வந்துரும். இந்த மாதிரி சுருக்கு அடிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நைட்டிக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு குதிரையெல்லாம் மாத்தி அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு குதிரை இருக்கு, நீங்க அது கூட வாங்கிக்கோங்க. இப்ப வந்துட்டு நம்ம மார்க் பண்ண அந்த தையல் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு மேல நம்ம இதை வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் பண்ணி தான் பேக் பெயின் வந்துச்சு. பட்டு அதையும் தாண்டி சரி நம்ம பேக் பெயின் இருந்தாலும் வீட்டில் இருந்தோம்னா கொஞ்ச நேரம் ஸ்டிச் பண்ணலாம், கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வீட்லயே இருக்கேன். இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி கிளாத் எல்லாம் ஆன்லைன்ல வாங்கி போகணும். இந்த கிளாத் எல்லாம் எங்க கிடைக்குதுன்னு எல்லாம் தெரியல. இப்போதைக்கு நான் மீஷோ, ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறேன். இதை வாங்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி இப்போ ஒரு 300க்கு ஒரு இந்த மெட்டீரியல்ஸ் கிடைக்குதுன்னா நம்ம 2 ட்ரெஸ் தைச்சு கொடுத்தோம்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 200 ரூபாய் போல எனக்கு கிடைக்குது. போதும், சும்மா இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஐடியாஸ் வேணும்னா என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. பக்கத்துல நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம மாட்டி வச்சிருக்கும் போது கண்டிப்பா அவங்க கேட்பாங்க, நல்லா இருந்துச்சுன்னா யார் வேணாலும் கேட்பாங்க, இது சேல்ஸுக்கு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்மளுமே வந்துட்டு ஆமாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்டே இது போகுமா போகாதான்னு சொல்லி நம்ம பண்ணாம இருக்கக்கூடாது. நான் அப்படித்தான் இப்போ ஒரு வீட்டுல இருக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 20 ட்ரெஸ் பக்கம் நான் சேல்ஸ் பண்ணிட்டேன். அதுல எனக்கு ஏதோ கொஞ்சம்
ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அக்கம் பக்கத்துல அப்படி ஸ்டிச் போடுங்க. வெளியில ஸ்டிச் பண்ணி மாட்டுங்க. அப்புறம் போற வரவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா கேட்பாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸா வைங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டால வந்துட்டு இந்த மாதிரி நாங்க ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்குவாங்க. இப்ப இந்த லேஸ் நான் இங்க வச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். இந்த நடுவுல வேணும்னா வச்சுக்கோங்க. ஆஃப் ஒயிட்டுக்கு ஒரு பிளாக் கலர் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் வச்சிருக்கேன். நம்ம வைக்கிறது தானங்க டிசைன், அதனால நான் இத வச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி இந்த லேஸ் கேட்டிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஊர்ல கிடைக்கும் கிடைக்காது. இது வந்து எப்படி இந்த லேஸ் எல்லாம் வேணும்னா நான் வேணுங்கிறவங்க நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. நான் வேணா வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ண கூட நான் ட்ரை பண்றேன். எனக்கு ஹோல்சேல் கடையில வந்து போய் அது அங்கதான் வாங்கினேன். நானு சின்ன கடையில எல்லாம் நான் போய் கேட்கல. இன்னும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். அப்புறம் வந்துட்டு இப்போ இப்படி வந்து நைட்டி வந்து இது லேஸ் வச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் லுக்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அதனால இந்த லேஸ் வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. இது மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாம அட்லீஸ்ட் வந்து எங்க இப்ப யூடியூப்ல நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. எதுக்குமே நம்ம யாரையும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நைட்டி மெட்டீரியல்ஸ் வேணும்னு போட்டா நைட்டி மெட்டீரியல்ஸ் எங்க கிடைக்கும்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வாட்ஸ்அப்ல நம்ம ஈஸியா யூடியூப்ல வந்துட்டு நம்ம ஈஸியா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். யாரோட இதுவும் தேவையில்லை. எல்லாருக்கும் இப்போ செல்லுங்கிற விஷயத்த வந்து எல்லாருகிட்டயுமே இருக்குது. அதனால ஒவ்வொன்றுக்கும் யோசிக்காம அட்லீஸ்ட் நீங்க மத்தவங்களுக்கு தைச்சு கொடுக்குறீங்களோ இல்லையோ, நீங்க வந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். நைட்டிஸ் இப்போ நானும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ வீட்டுல இருக்கிறதுனால தான் இந்த கிளாத் எல்லாம் நானே எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுவும் கொஞ்சம் எனக்கு பெட்டரா போச்சுன்னா இதுவே நான் கண்டினியூவா வீட்லயே பண்ற மாதிரி இருக்கிறேன். ஓகே, இதுதாங்க நம்ம சும்மா இப்ப நானு சரி உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு சும்மா வீட்டுல இருந்தானா இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. சரி நம்மளால ஏதாவது ட்ரை பண்ணி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ட்ரெஸ் தான் நான் ஸ்டிச்சிங் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்துட்டு அப்புறம் எனக்குன்னு சொல்லி இது எனக்கு வேணும், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்றபடி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. வீட்டு பக்கத்துல ஒரு 4-5 பேரு கேட்கும் போதே இந்த அளவுக்கு நமக்கு கேட்கும் போதே ஒரு ரொம்பவே இதா இருக்கு. சரி ஓகே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நான் ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதே 2 கிளாத் வாங்கி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அதுவே சேல்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லாம இருந்துச்சு. இப்போ ஒரு 10-5னா ஒரு 50 மீட்டர் கிட்ட வாங்கி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். 50க்கு வந்து 20 டாப் வரும். 20 டாப் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுல எல்லாமே சாரீல எல்லாம் நிறைய ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த தலகாணி வாங்கி உரைய வந்து தைச்சி மாட்டலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நமக்கு வேலை டைலரிங் மட்டும்தான் நம்மளுக்கு அமௌண்ட் போடாம ஒரு ஒர்க்னா இதுதான். லாஸும் இல்லை, லாபமோ நஷ்டமோ எல்லாம் நம்ம கையில தான் இருக்குது. இதனால நான் வந்து இதை வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்ப நம்ம வெளியில ஒரு கடை போட்டோம்னா கடை ரன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது எனக்கு. என்னால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாடகை கட்டிருக்கு. அதுக்கும் என்னால கட்ட முடியலன்னா என்ன பண்றது அப்படிங்கறதுனால நான் வீட்லயே வந்துட்டு வீட்லயே ஒரு கடை மாதிரி போட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் ஏதாவது உங்களுக்கு ஐடியா வேணும்னா நீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நீங்க கால் பண்ணுங்க. உங்க ஊர்ல எப்படி இருக்கு என்னன்னு பார்த்து நீங்களும் இந்த மாதிரி சின்னதா ஏதாவது ஒன்று பண்ணி லைஃப்ல யாரு கையும் எதிர்பார்க்காம தயவு செஞ்சு இருங்க. எந்த வேலை இந்த வேலை செய்யணும்னு இல்லை, எந்த வேலை செஞ்சாலும் சரி அடுத்தவங்களோட கை எதிர்பார்த்து இருக்காதீங்க. எல்லாரும் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு லேடிஸ் எல்லாம் தயவு செஞ்சு எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது தப்பா பேசியிருந்தா கூட கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்